புதிர் எடுத்துக்கொண்டு பாரம்பரிய முறையிலே காலங்காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்று சொல்ல முடியாத ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. வணக்கம் உறவுகளே, இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகிறது யாழ்ப்பாணத்தில் பாரம்பரியமான முறையில் புதிர் எடுத்தல் நிகழ்வு நடைபெற்று பொங்கல் அந்த கொட்டுகின்ற மலையில் நடைபெற்ற அந்த பக்த அடியார்களுடைய பொங்கல் அது சம்பந்தமாக இந்த காணொளி அமைய போகின்றது. கொடையில் வெணிவில் கந்தசாமி கோயிலுக்கு தர்மசாதனம் செய்யப்பட்ட வயலிலிருந்து நெல் புதிர் எடுத்துக்கொண்டு மாட்டு வண்டிலில் பழைய முறைப்படி காலங்காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. கொண்டு வடிவீதி சுற்றி வந்து உள்வீதி சுற்றி வந்து அதில் எம்பெருமான் வேல்பெருமானுக்கு முன்னால் வந்து இது பூஜைகள் ஆராதனை செய்யப்பட்டு வெளியில் மஞ்சக்கோட்டைக்கு முன்னால் சன்னாசியார் என்னுடைய சிலைக்கு பக்கத்தில் உடல் விளக்கை இதெல்லாம் பூஜை செய்து காலங்காலமாக நடந்து வந்த மாதிரி அந்த நெல்லை போட்டு எல்லா அடியவர்களும் அதில் குத்தி அந்த நெல்லை எடுத்து தான் இன்றைக்கு எம்பெருமானுக்கு பொங்கல் செய்கிற வழக்கம். இது காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு மேற்பட்டதாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்குது. அடியவர்கள் பெண்கள் ஆண்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லா அடியவர்களும் விடிய 5 மணிக்கு பல்லப்பவேறு கோயிலுக்கு வந்து சமூகம் அளித்து பால்காவடி வரையக்கில் ஒழுங்காக 2 பாகம். இது என்னென்று சொல்ல முடியாத ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இப்படி ஒரு எந்த கோயிலில் நடக்காது. அதை விட இந்த விளாத்தியடி வைரர் ஒன்று இருக்கு. நேரடி பார்வையிலே அந்த கிணறு தானாக தோண்டப்பட்ட என்றும் புற அடியவர்கள் அந்த மேல்கட்டு கட்டப்பட்ட என்றும் தீரா நோய் தீரும் அந்த கிணத்தில் தோஞ்சி குடித்தால். எத்தனை அடியவர்கள் வந்து அதில் தோஞ்சி குடித்து அந்த எம்பெருமானுடைய வைரருடைய அற்புதத்தால் எத்தனையோ நோய்கள் நீங்கி அவர்கள் மீண்டும் வந்து விடாமல் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாயிலையும் வந்து அதில் தோஞ்சி அதில் விபூதி பூஜி சென்று இப்பவும் காலங்காலமாக நடந்து கொண்டே இருக்கு. அற்புதம் மிக்க இனிவில் கந்தசாமி கோவில். மாட்டு வண்டில் வருகின்ற அந்த காட்சி, மாட்டு வண்டியில் புதிர் எடுத்து கொண்டு வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தொலைவில் அந்த மாட்டு வண்டில் எடுத்து கொண்டு இருக்கின்றது. கொட்டுகின்ற மலையிலும் கந்தரோடையில் இருந்து இனிவிலை நோக்கி அந்த மாட்டு வண்டிலில் அந்த புதிர் கொண்டு வரப்படுகின்ற அந்த பாரம்பரியமான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொட்டுகின்ற மலையிலும் அந்த புதிரெடுத்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழர் பாரம்பரிய இசையான அந்த பறை முழங்க புதிர் கொண்டு வரும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொண்டு வரப்பட்ட அந்த பொக்கிஷமான அந்த புதிர் கோயிலுக்குள் கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சி, கோயிலுக்குள் பல அபிஷேகங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வேளையில் புதிர் கொண்டு செல்கின்றார்கள்.
கோயில் உள்வீதியானது சூட்டப்படுகின்றது. அதன் பின்னர் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு புதுக்களை எடுத்து கடவுள்களின் முன்னால் வைக்கப்படுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். புதிர் இழுக்கப்படுகின்றது. இழுத்து குருக்கிழவர்களினால் விநாயகருடைய சிலைக்கு அருகாமையில் அந்த புதிர் வைக்கப்படுகின்றது. வண்ண மயிலில் இருக்கும் முருகன் முன்னால் அந்த புதிர்கள் வைக்கப்பட்டு முன்னர் அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டு அதில் ஒரு பகுதியை எடுத்து முருகனுக்கு ஆறுமா சாமியாருக்கும் கொடுக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். வேலவனுக்கு அருகாமையில் அந்த புதிர் வைக்கப்பட்ட பின்னர் ஆறுமா சுவாமிக்கு அந்த புதிர் கொடுக்கப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். கொட்டும் மலையிலும் அந்த பொங்கலானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். மழை பெய்து வெள்ளம் நிற்கின்றபடியினால் பொங்க முடியாத சூழ்நிலை காரணமாக மண்டபத்திற்கனுள் பொங்குகின்ற அந்த காட்சி எல்லோருக்கும் அந்த புதிர்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கொண்டு செல்லப்பட்ட புதிர்களில் இருந்த நெல் மணிகளை எடுத்தவாறு குருக்களுடன் தொண்டர்கள் வருகின்ற அந்த காட்சி பொங்கல் பானை வைக்கப்படுகின்றது. அவ்வாறு வைக்கப்படுகின்ற பானையில் அந்த புதிர் மூலம் எடுக்கப்பட்ட அந்த நெல் மணிகளை குற்றி அரிசியாக்கி அதில் போடப்படுகின்ற அந்த அற்புத காட்சியினை நாங்கள் பார்க்கலாம். எடுக்கப்பட்ட நெல் மணிகள் உடலுக்குள் போடப்படுகின்ற அந்த காட்சியானது நடைபெறுகின்றது. மழை என்றபடியினால் அருகாமையில் இருக்கிற அந்த மண்டபத்தில் பொங்கல் விழாவானது செய்திருக்கிறாங்க. மண்டபத்தை சுற்றிய இடமெல்லாம் பொங்கல் பானைகள் பொங்க வைத்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம்.
மண்டபத்தை சுத்த எல்லா இடங்களும் பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டு பொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே வரும் அடியவர்கள் இங்கே பொங்கல் பானைகள் பொங்கலுக்கான பொருட்கள் அனைத்தையும் வாங்கி பொங்கிக் கொள்ள முடியும். அதற்காக இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு இடத்தை பார்க்கின்றோம். பொங்கலுக்கான அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தில் அடியவர்கள் வாழை இலை பழங்கள் எல்லாம் வைத்து பொங்கல் படைப்பதற்காக காத்து நிற்கின்ற அந்த காட்சி. வரும் அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக மரக்கறிகள் வெட்டப்பட்டு அதற்கான சமையல்களும் நடைபெற்று கொண்டிருந்தன. மழை வந்து சற்று விட்ட காரணத்தினால் எல்லோரும் பொங்குகின்ற காட்சி பலர் பொங்கி முடித்து விட்டார்கள். இன்னும் பொங்கல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருமஞ்சத்தை கட்டிய பெரிய சன்னசியாருடைய அந்த உருவம் அமர்ந்த சிறிய தேரானது இழுத்து வரப்படுகின்றது. அந்த தேர் வாசலுக்கு வரும்போது எல்லோரும் அந்த பொங்கலை படைக்கின்ற அந்த ஒரு நிகழ்வை வந்து நாங்கள் பார்க்க முடியும். பக்தர்கள் எல்லோரும் பொங்கிய பொங்கலை வாழையிலே வைத்து படைத்திருக்கின்ற அந்த காட்சி. இவ்வாறு இன்றைய தினம் உலக பெருமஞ்சத்துக்கு முன்னர் நடைபெற்ற அந்த பொங்கல் விழாவும் இந்த காவடி நடைபெற்ற அந்த காவடிகள் சில தொகுப்புகளும் இனி நாங்கள் வாகிசனுடைய வண்ணமயிலேறும் என்ற அந்த பாடலை மிகவும் சிறப்பான முறையிலே
நாதஸ்வர இசையினாலும் மேளம் இசையினாலும் தந்திருந்தார்கள். அதனை வந்து நாங்கள் பார்க்கலாம்.